ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2025 எஸ்ஐ டேட்டு டிசம்பர் 21 சொன்னாங்க. டேட்டு தானே வந்திருக்கு. இதுக்கு எதுக்குங்க டென்ஷன்? நிறைய பேர் எங்க அகாடமில படிக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் சரி என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, சார் பயமா இருக்கு சார், டேட் வேற வந்துடுச்சு சார், என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு எதுவுமே படிக்காத மாதிரி இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றீங்க. எஸ்ஐ மாணவர்களே, காத்து வாக்குல 2 காதல் பண்ணலாமா அப்படின்றதுதான் உங்ககிட்ட நான் கேட்கவே போறேன். என்ன சார் காத்து வாக்குல 2 காதல்? என்னங்க பழைய விஷயம் ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லல, எனக்கு போர் அடிச்சிச்சு. அதனாலதான் காத்து வாக்குல 2 காதல் நியூ ட்ரெண்டுக்கு நானும் மாறிட்டேன். சோ பயமா இருக்கா? அப்ப எப்படி படிக்கணும்? பயங்கரமா படிக்கணும். இதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ எஸ்ஐ மாணவர்களுக்கு எல்லாருமே ஒரு வித பதட்டத்தோட இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 21 உங்களுக்கான தேர்வு தேதி வந்து சொல்லிட்ட காரணத்தினால. சோ எல்லாருமே சார் டிசம்பர் 21 வந்துருச்சு, இன்னும் எவ்வளவு நாள் டைம் இருக்குன்னா, நீ ஏன் இப்படி பயப்படுறோம்னா, பிசி மாணவர்கள் இப்படி பயப்படுவாங்க. அவங்க உனக்கு முன்னாடியே வந்து முகூர்த்தத்தை வச்சுட்டு இருக்காங்க. அப்ப உனக்கே இவ்வளவு பயம் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்குதான் சரி. அவன் தைரியமா இல்ல, உனக்கு எங்க போச்சு அந்த தைரியம்? இத்தனை வருஷ காலத்துல படிச்சுதான் இருக்க, படிச்சது கண்டிப்பா மண்டக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். சோ நாளைக்கு ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அது தட்டி தூக்க தான் போற. அப்படி இருக்கும்போது எதுக்கு பயப்படுறன்றத ஒரே கேள்வி. டிசம்பர் 21 எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஏப்ரல் மாசம் அப்ளை பண்ண நீ அந்த டேட்டை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமா தானே? உனக்கு என்ன டேட் வராம இருக்கு போல எக்ஸாம் டேட். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணணும்? டேட்டை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஃபேஸ் பண்றக்கூடிய நீ ஏன் பயப்படுறன்றதுதான் என் கேள்வி. ஏன் பயப்படுறீங்க? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம் ஃபேஸ் பண்ணாம எவனாவது போயிட முடியுமா? கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் கவனிச்சு பார்த்ததுல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்க வீட்டுல வந்து உங்க அம்மா வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, டேய் அந்த மைதா மாவை எடுத்துட்டு வாடா, அங்க இருந்து டப்பா ஃபுல்லா இருக்கு பாரு, அந்த மைதா மாவை எடுத்துட்டு வா, இல்ல டப்பா ஃபுல்லா இருக்கு பாரு, அந்த எண்ணெய் எடுத்துட்டு வா அப்படின்னா அசால்ட்டா தூக்கின்னு போயிடுவேன். தூக்கி போய் கொடுத்துருவேன். எண்ணெயா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருளா இருக்கட்டும், எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட சேர்த்துருவேன். ஆனா அதே அம்மா, ஏய் அந்த டப்பா ஃபுல்லா எண்ணெய் இருக்கு, கீழே சிந்தாம யார் மேலேயும் கொட்டாம பத்திரமா எடுத்துட்டு வந்து சேரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுன்னு பார்க்கலாம். உனக்கு அப்பதான் பயமே வரும். ஐயோ கீழே சிந்தனா எங்க அம்மா திட்டிடுவாங்களோ, ஐயோ அம்மா மேலேயே கொட்டிட போறோமோ, ஐயோ அம்மா கிட்ட பத்திரமா சேர்க்கணுமோ, அந்த பயத்திலே அந்த எண்ணெய் என்ன பண்ணுவேன்? கொட்டிடுவேன். அப்ப உனக்கு சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஈஸியா தான் முடிச்சுட்டு போறேனே, அப்படிப்பட்ட ஆள் தான் நீ. ஆனா அதே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டா தான் பயப்படுற. இப்ப அது மாதிரி தான் பயந்துகிட்டு இருக்க. டிசம்பர் 21 தானே சொல்லிட்டாங்கன்ட்டு நீ ஏன் இன்னும் 21 புடிச்சுன்னு தொங்குற? வேணாம், அது மறந்துற. 21 இல்ல, நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்படி நார்மலா இவ்வளவு நாளா படிச்சுட்டு இருந்தோமோ அதே மாதிரி படிய. தேவையில்லாத அனாவசியமான விஷயங்களை மட்டும் கம்மி பண்ணிக்கோ. இந்த ரீல்ஸ் பாக்குறது, 39 பேர் இறந்து விட்டார்கள், 40 பேர் இறந்து விட்டார்கள் நம்ம தலைவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் கொடுத்துக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். இப்போ உனக்கு அடுத்த வேலை என்ன? படிக்கிறது. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு நமக்கு எவனும் வந்து உதவ போறது இல்ல, யாரும் 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுக்க போறது இல்ல. நம்ம வேலை நம்ம படிக்கணும்ன்றது மட்டும்தான். நம்ம சம்பாரிச்சாதான் நம்ம குடும்பத்தை என்ன பண்ண முடியும்? முன்னேற்ற முடியும். அதனால தயவு செஞ்சு பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இனிமேலும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது. இதுக்கப்புறமா தான் நீ எப்படி படிக்கணும்? பயங்கரமா படிக்கணும்னா ரிவைஸ் பண்ணணும். இவ்வளவு நாள் நீ படிச்சதுதான்மா படிப்பு. இதுக்கப்புறம் படிக்க போறது பேர் படிப்பு கிடையாது, ரீகாலிங். எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த ரீகால் எடுத்துட்டு வர, ரிவிஷன் எடுத்துட்டு வர போய் முதல்ல நிறைய பிராக்டிஸ் புக் எங்ககிட்டயும் அவைலபிளா இருக்கு, உங்ககிட்டயுமே இருக்கு. அதை எடுத்து உட்காந்து பாரு, ரிவைஸ் பண்ணு. இதுதானே அதுதானே அப்படின்னு ரிவைஸ் பண்ணணும். திருப்பி உட்காந்து படிக்கிறதுக்கு பேர் படிப்பு கிடையாது, ரீகால். எந்த அளவுக்கு நீ படிச்சது ஞாபகத்துக்கு மீண்டும் கொண்டு வரன்றதுதான் இந்த 2.5 மாத காலகட்டம் உனக்கு வந்து வெற்றியை தேடி எடுத்துட்டு போகும். சோ நல்ல ஒரு வேகன்சி. நிறைய பேர் இந்த நேரத்துல தோய்வாய் பின்னாடி போயிருப்பாங்க. இதை கன்சிஸ்டன்டா நினைச்சிட்டு படிச்சுட்டு இருக்கோம் மட்டும்தான் ஜெயிப்பா. அந்த கன்சிஸ்டன்சில நீயும் இருக்க நான் நம்புறேன். கண்டிப்பா படிச்சு ஜெயிச்சு காமி, சரியா? அதே மாதிரி காத்துவாக்குல 2 காதல் அப்படின்னு சொல்லி இருந்தால என்ன அப்படின்னா, நீ கண்டிப்பா எல்லாருமே பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணிருப்ப, எஸ்ஐ எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க, கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன். சோ காத்துவாக்குல 2 காதல், ஓகேவா? சோ இப்போ நீ பிசி முடிக்கிற வரையும், அதாவது நவம்பர் 9 வந்து பிசி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, டிசம்பர் 21 எஸ்ஐ எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. சோ நவம்பர் 9ல நீ பிசி எக்ஸாம் எழுதும் போது என்ன பண்ண போற? 10th வரையும் கிட்டத்தட்ட முடிச்சிடுவேன். கரெக்டா? 10th வரையும் அதுக்குள்ள கண்டிப்பா சாலிடா ஒருத்தன் படிச்சு முடிச்சிடுவான், ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுவான். அப்ப மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல டெஸ்ட் போட்டு பார்க்கறதுலயும் 11th and 12th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கவர் பண்றதுலயும் முடிச்சுக்கலாம். ஆனா ரொம்ப எல்லாம் பயப்படாத. நவம்பர் 9 10th வரையும் இருக்கக்கூடிய போர்ஷனை எப்படி கேட்டாலும் சொல்லுவேன்ற மாதிரி படிச்சு வச்சுடு. அப்பதான் நவம்பர் 9க்கு அப்புறமா அந்த போர்ஷன் ஒரு முறை ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 11th and 12th போர்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து என்ன பண்ண முடியும்? கவர் பண்ணி முடிக்க முடியும், சரியா? சோ இது ஃபுல் டெஸ்ட்லாம் கூட அப்பதான் போட்டு பார்க்க முடியும். அதனால காத்து வாக்குல 2 காதல், உன்னுடைய 2 காதலான காதல்களை என்ன பண்ணுங்க? காதலியுங்கள். கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பா இந்த வெற்றியும் தேடி வரும். சோ காலையில இதை வந்து சொல்லணும்னு தான் வந்தேன். பயந்துட்டே இருக்காங்க நிறைய பேர், அதெல்லாம் பயப்படாதீங்க. டிசம்பர் 21 மறந்துட்டே படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா படிக்கலாம், நல்லபடியா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க, டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்க, ஓகேங்களா? சோ எந்த விதமான கவலையும் படாதீங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.